ஒரு கைத்தட்டலின் விலை. ஆமாங்க, ஒரு ஊர்ல தியேட்டருக்கு போனாங்களாமா. தியேட்டர்ல போனா அவ்வளோ கூட்டம், செம்ம க்ரௌடு, அதாவது ஹவுஸ்ஃபுல்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க பக்கத்துல இருக்கிறவர் அவருடைய பக்கத்துல இருக்கிறவருக்கும் சென்டர்ல ஒரே ஒரு ஷீட் மட்டும் ஃப்ரீயா இருந்துச்சாமா. அந்த ஷீட்டை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டாரம்மா, ஏன் இந்த ஒரு ஷீட் மட்டும் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நான் லாஸ்ட் ஒரு 30 வருஷமா இதே தியேட்டர் தான் வரேன், ஆனா இதே தியேட்டர்ல என்னுடைய மனைவி கூட மட்டும்தான் வருவேன். அப்போ இந்த வருஷம் அவங்க தவறிட்டாங்க. ஆனா என் மனைவி இல்லாம வரும்போது எனக்கு அவளுடைய ஞாபகம் போக மாட்டேங்குது. அதனால அவ என் பக்கத்திலே இருக்கிற உணர்வுல நான் ஒரு ஷீட்டை வாங்கியிருக்கேன், அந்த ஷீட்டையும் சேர்த்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரம்மா. அந்த மாதிரி தாங்க, எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கிட்ட சில நினைவுகள் மட்டும் நம்மளால அழிக்கவே முடியாது. அது நம்ம கூட எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி நான் இந்த வீடியோ சொன்னதுமே யாருக்கெல்லாம் உங்களுக்கு யார் மேல ஞாபகம் வந்ததோ, யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.